ஓசூர் முல்லை நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் மேம்பாலம் அமைக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயகோட்டை சாலையில் உள்ள முல்லை நகர் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி வளாகம் எதிரில் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு சாலையில் எந்த ஒரு கட்டமைப்பு பணிகளும் இல்லை. இந்த நிலையில் விபத்துகள் அதிகமாக நடந்து வருகிறது. வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனை அறிந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு வழங்கியும் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பள்ளி மாணவர்களின் நலனை கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை முன்வைத்த கோஷங்களை வைத்து எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கார்த்திக் சீனிவாசன், அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் மேம்பாலம் அமைக்க தவறும் பட்சத்தில் நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஓசூர் வடக்கு தொகுதி தலைவர் டி மாரிமுத்து, வடக்கு தொகுதி பொருளாளர் மாதையன், தெற்கு தொகுதி செயலாளர் மல்லிகார்ஜுனன், மாவட்ட பொறுப்பாளர் கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாணவரணி மாவட்ட பொறுப்பாளர் ராவணகண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில், கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் பெருமாள், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் காவ்யா உட்பட பலர் உடனிருந்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தொழிற்சங்க பொறுப்பாளராக வந்திருக்காங்க. என் பேர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். முல்லை நகர் இந்த ஹைஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. ஒசூர் வந்து ராயகோட்டா சாலையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் கிட்ட பல்வேறு வாகனங்கள் தினமும் வந்து கிடக்குது. இந்த சாலையை வந்து ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி, ஸ்கூல் விட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துட்டே வருது. இதை அடிப்படையா கொண்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கைவாக் அமைக்கணும்னு சொல்லி நாங்க சப் கலெக்டர் கிட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம். இது வரைக்கும் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஒசூர் மாநகரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தொழில்பேட்டை, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கு. எல்லாருமே முடிவெடுத்தாங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலியமாவோ அல்லது வந்து அரசாங்கமே முடிவெடுத்து இந்த ஒரு பாலத்தை வந்து அமைச்சு தரலாம். இது வரைக்குமே அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க. இதே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இப்படி 4 நாள் சும்மா விடுவீங்களா? நம்ம மாணவர்கள், நம்ம குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் போது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கான பத்திரம், அவங்களுக்கான பாதுகாப்பு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த பாதுகாப்பு இந்த இடத்துல இல்லைன்றதை நாங்கள் வலியுறுத்தி இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்க போகுது. இது சாதாரணமா நாங்கள் விளப்போதில்லை. கட்டாயமா அரசாங்கம் வந்து இதுக்கான நடப்பாதை ஏற்பாடு பண்ணணும். இந்த இடத்துல அடுத்து ஒரு விபத்து நடக்காம பார்த்துக்கணும். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் நாங்கள் வந்து இந்த இடத்துல கூடியிருக்கோம். தயவு செஞ்சு எங்க கோரிக்கையை வந்து நீங்க ஏற்றுக்கிட்டு இந்த பாலத்தை அமைச்சு தரணும். எங்க காவல்துறை வந்து தினமும் கண்காணிக்கணும். எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ அசம்பாவிதமோ நடக்காம ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது அப்படின்ற மனதில் கொண்டு எங்களுக்கான சப்போர்ட் நீங்க பண்ணணுன்றதை கேட்கிறோம். நன்றி, வணக்கம். மாநில செயற்குழு உறுப்பினர். என் பேர் செந்தில். நான் வந்து இந்த முல்லை நகர் பகுதியில தான் நான் வசிக்கிறேன். இந்த முல்லை நகர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி இயங்கி வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு வரணும்னா ரோடை கடந்து தான் வரணும். சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க, இந்த பஸ் டிரைவர், இந்த லாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வேகமா வருது. அதிகமா வாரத்துக்கு 3 டைம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு லேடி, ஒரு குழந்தை, 3வது குழந்தை, சின்ன குழந்தைங்க அடிபடுச்சு. அதனால நாங்க வந்து சப் கலெக்டரோடும் மனு கொடுத்துருக்கோம். தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலும் மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இது நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு ஆனதுனால ஒரே விஷயம், நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கூடிய விரைவில் மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கிறோம். இது ராயகோட்டா சாலையில இருக்கிற இந்த முல்லை நகர் அரசு மேல்நிலை பள்ளி கிட்ட தொடர்ந்து வாரத்துக்கு 2-3 வாட்டி விபத்து நடந்துட்டே இருக்கு. நாங்க வந்து இது சம்பந்தமா ஒசூர் சாராட்சியர்கிட்டையும் நெடுஞ்சாலைத்துறை கிட்டையும் ஒசூர் காவல்துறை கிட்டையும் முறையா அனுமதி சொல்லிக்கிறோம். இங்க மேம்பாலம் ஒண்ணு அமைச்சு தரணும்ன்றாங்க. எங்க போய் கேட்டாலும் இது எங்க இல்ல அங்க இல்லன்னு கேக்குறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை கலெக்டர் ஆபீஸ்ல அது சாரை முறை ஒரு சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். ஆனா மாச கடைசியில நடத்துறாங்களாம். மாச கடைசியில என்ன தேதி என்ன கிழமைன்றதே இல்ல. அதுல போய் மனு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அது என்ன கிழமைன்னாலும் சொன்னாலும் அந்த நாள் போய் நாங்க மனு கொடுக்கலாம். ஆனா எப்ப அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க, அந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது.
இப்ப எந்த நெடுஞ்சாலைத்துறையில சொன்னாலும் எங்களுக்கு இல்ல இந்த பொசிஷன், அங்க ஒரு மேம்பலம் கட்டுறதோ இல்ல ஒரு ஸ்பீடோ பிரேக்கர் பண்ணோம், அது கலெக்டர் ஆய்வு பண்ணாதான்றாங்க. அது வந்து எல்லா பிடிஓ கலெக்டர் எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்கு முடிவு எடுத்து இங்க ஒரு மேம்பாலமோ மக்கள் நடைபாதை மேம்பாலமோ இல்ல வேகடத்தரையோ செஞ்சு இது மக்களை இந்த ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சீரான நடக்கிறதுக்கு வழிபாடு கொடுக்கணும்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா அரசாங்கத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வைக்கிறோம். ராவணக்கண்ணன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாணவரணி பொறுப்பாளராக இருக்கேன். நம்ம ஓசூர் மாநகரத்துல இங்க முல்லை நகர்ன்ற நகர்ல வந்து அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருது. இங்க வந்துட்டு ராயக்கோட்டை மற்றும் ஓசூர் செல்லும் சாலை, மிகப்பெரிய சாலை இருக்கிறது. இங்க வந்துட்டு கனரக வாகனங்களும் போக்குவரத்தும் நிறைய போயிட்டு இருக்கு. இது டவுனா இருக்கிறதுனால இங்க பக்கத்துல இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு கிராஸ் பண்றது கூட வழி இல்லாம இருக்கு. பள்ளி மாணவர்கள் இங்க 1000க்கும் மேற்பட்டோர் படிக்கிறாங்க. படிப்பு 4 மணிக்கு மேல எல்லாம் பள்ளி முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அவங்க ரோட் கிராஸ் பண்ணி போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் இங்க பல விபத்துகள் நடைபெற்று இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பள்ளி மாணவனுக்கு மிகப்பெரிய விபத்து நடைபெற்று இருக்கு. இது யாருக்கும் வெளியே தெரியல. நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா பலமுறை நாங்க நிர்வாகத்திடம் கோரிக்கை வச்சுட்டோம். இந்த ஸ்கை பேனல் என்ற நடைபாதை போட்டு கொடுங்கன்னு பலமுறை கோரிக்கை வச்சுட்டோம். ஆனா இன்னும் அந்த நடைமுறையை செயல்படுத்தல. இதை உடனடியா செயல்படுத்தணும். இல்லைன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி மாணவரணி சார்பாக மிக கடுமையான ஆர்ப்பாட்டம் ஏற்படும்.